மதுரை மேலக்கள்ளந்திரி பகுதியில் பலசரக்கு கடையில் இருந்த இளைஞர் ஒருவர் 4 பேர் கொண்ட மர்ம கும்பலால் ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. இளைஞர் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொலைக்கான காரணம் குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரை மாவட்டம் அப்பந்திருப்பதியை சேர்ந்த கண்ணன் சுதா தம்பதியின் மகன் செல்லப்பாண்டி 24 வயதான இளைஞர். இவர் கூலி வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில்தான் நேற்று அதாவது நள்ளிரவில் மர்ம நபர்கள் சிலர் அவரை போன் போட்டு அழைத்ததாக தெரிய வருகிறது. அவர் வெளியே வந்ததும் அரிவாள், கத்தி, வாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் அவரை கொடூரமாக தாக்க துவங்கியதும் அவர் அருகே இருந்த மளிகை கடைக்குள் தஞ்சமடைய புகுந்திருக்கிறார். இருந்த போதிலும் கூட அந்த மர்ம கும்பல் தொடர்ந்து அவரை சரமாரியாக வெட்டி ரத்த வெள்ளத்தில் மிதக்க வைத்துவிட்டு கொலை செய்துவிட்டு தான் தப்பியது. இந்த நிலையில் அவரது கொலையை நேரில் பார்த்த சிலர் உடனடியாக காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் அப்பந்திருப்பதி காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் வழக்கு பதிந்து உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்று அவர் ரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தகராறு ஏற்பட்டதாகவும் அந்த தகராறின் காரணமாகத்தான் இந்த இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது. இருந்த போதிலும் அப்பந்திருப்பதை அடுத்து மேலக்கள்ளந்திரி பகுதியில இளைஞர் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் மக்களுக்கு அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.